ஆப்ஜெக்ட்ஸ் அண்டு ஷேப்ஸ். ஆப்ஜெக்ட்னா பொருள், ஷேப்னா அதோட வடிவங்கள். அதை பற்றி இதில் டிஃபைன் பண்ண போகிறாங்க. லெட்டஸ் ப்ராக்டிஸ் மேட்ச் த சேம் ஷேப்ஸ். ஒரே மாதிரி இருக்கிற ஷேப்பை வந்து மேட்ச் பண்ண அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த ரெட்டு வந்து இந்த ப்ளூக்கு மேட்ச் ஆகுது. அடுத்து இருக்கிற இந்த கோன் வந்து இந்த கோனுக்கு மேட்ச் ஆகுது. அடுத்து இருக்கிற இந்த வாட் இஸ் இட் சர்க்கிள் வந்து இந்த சர்க்கிளுக்கு மேட்ச் ஆகுது. இந்த சிலிண்டர் வந்து இந்த சிலிண்டருக்கு மேட்ச் ஆகுது. அடுத்தது இந்த க்யூப் வந்து இந்த க்யூபுக்கு மேட்ச் ஆகுதுப்பா. சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா கலர் த சேம் ஷேப்ஸ் வித் த சேம் கலர். ஒரே மாதிரி இருக்கிற ஷேப்ஸை ஒரே மாதிரி கலரில் கலர் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா இது 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 மூணும் ஒரே கலரு. அடுத்தது கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெட்டஸ் சேஞ்ச் த கலர். சேஞ்ச் பண்ணிவிட்டு சிலிண்டர், இந்த சிலிண்டர் மூணையும் எல்லோ கலர் பண்ணிக்கலாம். அடுத்தது கோனுக்கு இதில் ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கலாண்டாமா. இந்த கோன் மூணும் இது பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். இது மூணும் ஒரே கலரு. ஓகேயா? ஷேப் ஒரே மாதிரி இருக்க ஷேப்ஸ் வந்து ஒரே மாதிரி கலர் வந்து பண்ண சொல்கிறாங்க. அதை பண்ணிட்டோம். அடுத்தது இங்கே வந்து லெட்டஸ் ப்ராக்டிஸ். இதோட ஷேப் என்ன அப்படின்னு சொல்லி நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் எத்தனை, அடுத்தது நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ்ன்னு சொன்னால் இங்கே நம்ம பார்த்தோன்னா மூஞ்சியில் பார்த்தோன்னா தெரியுமா இருக்குல்ல சாமி, அதுதான் ஃபேஸஸ். இப்போ சவுரை பார்த்தோன்னா முன்புறம் நமக்கு தெரியுதில்ல, அதுதான் நம்ம வந்து ஃபேஸஸ்ன்னு சொல்கிறோம். கண்ணாடியில் பார்க்குறோம்ல, கண்ணாடி நமக்கு முகம் காமிக்குதில்ல, அந்த பார்ட்டை நம்ம வந்து ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுபோல் இந்த க்யூபை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அதில் வந்து ஃபேஸ் வந்து எத்தனை இருக்குது? ஃப்ளாட் ஃபேஸு, சமதளமாக இருக்கிற ஃபேஸ் வந்து 6 இருக்குது. எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி இதைத்தான் நம்ம எட்ஜுன்னு சொல்லி சொல்கிறோம். எட்ஜஸ் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னா 12 எட்ஜஸ் இருக்குது. கார்னர்ஸும் எத்தனை இருக்குதுன்னா 8 இருக்குது. அடுத்தது இந்ததுப்பா ரெக்டாங்கிளில் பார்த்தோன்னா அதே தான், இதில் இருக்கிற சேம் வேல்யூஸ் இதுலேயும் இருக்கும். 6 ஃப்ளாட் ஃபேஸஸ் அண்ட் தென் 12 எட்ஜஸ். அடுத்தது 8 கார்னர்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான், இந்த கீழ் பக்கம் தான் நம்மளால் பார்க்க முடியும் ஃபேஸஸ். கர்வ்டு ஃபேஸ் வந்து 1. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து 1. அடுத்தது நம்பர் ஆஃப் கார்னரும் 1. அடுத்தது சிலிண்டரில் எடுத்துட்டோம்னா நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் 2, கர்வ்டு ஃபேஸஸ் வந்து 1. அடுத்தது நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து கர்வ்டு எட்ஜஸ் வந்து 2 இருக்குது. அடுத்தது இந்தது சர்க்கிள் பார்த்தோன்னு சொன்னால் கர்வ்டு வந்து 1. அவ்வளோதான், இதுக்கு 1 தான் இருக்குது. இந்த டேபிளர் காலத்தை நீ வந்து நல்லா பைஹர்ட் பண்ணிடணும். ஏன்னு சொன்னால் இதை பேஸ் பண்ணித்தான் கீழே வர்ற எக்ஸசைசஸ் எல்லாமே இருக்கும். சரி, வேல்யூ கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஐ ஹாவ் நோ எட்ஜஸ் அண்ட் நோ கார்னர்ஸ். நீ பார்த்தீங்கன்னா இந்த அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்பியருக்கு பார்த்தீங்கன்னா எட்ஜும் இல்லை கார்னரும் இல்லை, அதனால் அது அவங்களே மார்க் பண்ணிட்டாங்க. ஐ ஹேவ் 6 ஃபேஸஸ் அண்டு 12 எட்ஜஸ். அது பார்த்தோன்னு சொன்னால் அது என்ன சாமி? கியூபாய்டு. ஓகேயா? அடுத்தது ஐ ஹேவ் 2 கர்வ்டு எட்ஜஸ். 2 கர்வ்டு எட்ஜஸ்னால் அது வந்து அது என்ன சொல்லுவோம்? சிலிண்டர். அடுத்தது ஐ ஹேவ் ஒன்லி 1 கார்னர். ஒன்லி 1 கார்னர் எதுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் இட்? இதுக்கு பேர் என்ன சாமி? கோனுக்கு தான் இருக்கும். அடுத்தது லெட்டஸ் டூ. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீ வந்து பில்டிங் செட் பண்ணுவீங்கள, அதை தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது அங்கங்கே வச்சு இந்த மாதிரி ஒரு ரோபோவை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதே போல் இந்த காரை உருவாக்கணும், வாட் இஸ் இட், இந்த லாரியை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன ஷேப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்க வேணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது ஒரு கியூபாய்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா சாமி? நெக்ஸ்ட்டு அதே போல் இந்த கேமராவை உருவாக்கணும்னு சொன்னால் நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரே ஒரு சிலிண்டர் தேவைப்படுது. அடுத்தது இந்த பொம்மைக்கு நமக்கு வந்து ஒரு பிரமிடு தேவைப்படுது, ஒரு கியூபாய்டு தேவைப்படுது, இந்த ஒன்று தேவைப்படுது. அடுத்தது இதுக்கு பார் சாமி என்னென்ன தேவைப்படுது? இந்த கோன் தேவைப்படுது, கியூபாய்டு ஒன்று தேவைப்படுது, அண்ட் தென் சிலிண்டர் ஒன்று தேவைப்படுது. அடுத்தது மேய்ச்சிட்டு விச் மாடல் ஹேஸ் பீன் கிரியேட்டட் யூஸிங் கியூபாய்டு அண்டு சிலிண்டரையும் கியூபாய்டையும் வச்சு உருவாக்குன ஷேப் எதுன்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் கியூபாய்டு இல்லை, இதில் வெறும் கோன் மாத்திரம் தான் இருக்குது. அப்போ தேர்டு ஒன்று ஆன்சர். விச் செட் ஆஃப் ஷேப்ஸ் ஹேவ்
has to be used to create the model shown below. இந்த மாடலை உருவாக்குறதுக்கு நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுவோம்? 6 க்யூப்ஸை யூஸ் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 க்யூப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். which set of shape should be used to create a rocket model. ராக்கெட்டை உருவாக்கணும்னு சொன்னால் அதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும்னு கேட்குறாங்க சாமி. இதுதான் தேவைப்படும். எது? ஒரு சிலிண்டர் தேவைப்படும். பாரு, ஒரு சிலிண்டர் தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு சிலிண்டருக்கு மேலே பாலுக்கு மேலே ஒரு இது மூணும் தான் தேவைப்படும். அப்போ நம்ம வந்து சி ஆப்ஷனை டிக் பண்ணிக்கிறோம். லெட்டஸ் டூவில் இப்போ இவங்க வந்து ஒரு க்யூப் கொடுத்துருக்காங்க, ஒரு வாட் இஸ் இட் கோன் கொடுத்துருக்காங்க. க்யூபு கோன். அடுத்தது நமக்கு என்ன சாமி வரும்? ஒரு க்யூப் தான் வரும். அதாவது க்ரீன் கலர் தான் வரும். எல்லோ ப்ளூ வந்துருச்சு. அடுத்தது என்ன வரும்? எல்லோ தான் வரும். லைக் வைஸ் இதில் இது என்ன? இதுக்கான இந்த கோனு சிலிண்டர். அடுத்தது என்ன வரும்? கோன் தான் வரும். அடுத்தது சர்க்கிள் த ஷேப்ஸ். ஒரே மாதிரி இருக்கிற ஷேப்ஸை வந்து சர்க்கிள் பண்ணு அப்படிங்கிறாங்க. இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுல ஷேப்பு, அதனால் அதை நம்ம டிக் பண்ணியிருக்கோம். விச் ஷேப் இஸ் நாட் யூஸ்டு இன் த கிவன் மாடல். இதில் வந்து எந்த ஷேப் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஸ்பியரை யூஸ் பண்ணலை. வட்டமாக இருக்கிறது தான் ஸ்பியர் வந்து அவங்க யூஸ் பண்ணலை. சர்க்கிள் த ஷேப் தட் ஹேஸ் ஒன்லி ஒன் ஃப்ளாட் சர்ஃபேஸ். அது எதுன்னு சொன்னால் சிலிண்டருக்கு தான் ஒன்லி ஒன் ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது. ஒரே நிமிஷம் கொடுத்துருக்காங்கடாமா. டூ கொடுத்துருக்காங்க. 2 ஃப்ளாட் சர்ஃபேஸ்னால் சிலிண்டர் மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சர்க்கிள் த ஷேப்ஸ் தட் ஹேஸ் ஒன்லி ஒன் கர்வ்டு எட்ஜஸ். ஒரே ஒரு கர்வ்டு எட்ஜ் இருக்கிறது என்ன? இந்த கோன். விச் இஸ் த நெக்ஸ்ட் ஷேப் ஆஃப் த பேட்டர்ன். அடுத்தது என்ன வரும் பாரு? ப்ளூ, பிங்க், எல்லோ, க்ரீன். அடுத்தது ப்ளூ, பிங்க், எல்லோ, க்ரீன். அடுத்தது என்ன வரணும்? ப்ளூ தான் வரணும். ஓகேயா? ஸோ இதோட செகண்ட் லெசன் முடிஞ்சது.